தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்காக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெருமிதம் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தினந்தோறும் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து புத்தகம் வழங்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திமுக தலைவரை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாயிகள், இந்த ஆட்சியில் மேட்டூர் அணை குறித்த நேரத்தில் திறக்கப்படாததால் பயிரும் வாடிவிட்டது, விவசாயிகளும் வாடிவிட்டனர் என்று கூறினர். தொடர்ந்து பேசிய மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோருக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக அவர்கள் தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்காக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெருமிதம் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தினந்தோறும் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து புத்தகம் வழங்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திமுக தலைவரை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாயிகள், இந்த ஆட்சியில் மேட்டூர் அணை குறித்த நேரத்தில் திறக்கப்படாததால் பயிரும் வாடிவிட்டது, விவசாயிகளும் வாடிவிட்டனர் என்று கூறினர். தொடர்ந்து பேசிய மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோருக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.